புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் மாவட்ட வழக்கறிஞர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும், வழக்கறிஞர்கள் சேமநல நிதியை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும், வழக்கறிஞர்களை பணி நீக்கம் செய்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் 800க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். இதனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் வழக்கறிஞர்கள் சேமநல நிதியை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும், வழக்கறிஞர்களை பணி நீக்கம் செய்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சி மொழியாக்க கோரி போராடிய வழக்கறிஞர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலும் ஹெல்மெட்டுக்காக போராடிய மதுரை வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கைகள் மீது எடுக்கப்பட்ட உயர்நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய கோரியும், வழக்கறிஞர்களுடைய நலநிதியை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்த கோரியும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.